ப்ரோ அப்புறம் என்ன மும்பை ஜெயிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் பால்டன்ஸ் கம்பேக் கிட்டத்தட்ட எவ்வளவு 2012 வின் பண்ணதா, கிட்டத்தட்ட எவ்வளவு 14 வருஷமா, 14 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அது வேற லெவல் சேசிங்க, ஓட்டு பொழந்துட்டானுங்க. தலைவர் தான் ரோஹித். என்னங்க இந்த தாட்டி ஆரஞ்சு கம்புக்கு வந்து 2 லெஜெண்டுக்கு தான் போட்டி, ஒன்னு கோலி இன்னொன்னு ரோஹித். அது நீ இப்படி சொல்லிக்கோ, நீ போட்டுக்கோ. ஒன்னு கே கே கிங் கோலி, கிங் ரோஹித், ஹிட்மேன் ரோஹித், ஹச் கே. நல்லா போட்டி இருந்தா செம்மையா இருக்கும்ல, போட்டி இருந்தா விராட் கோலி ரோஹித்தும் ஆரஞ்சு கப் கட்சினா வயிறு எரியுதுல. கம்பீர் இப்படி உட்காந்துப்பான், வயிறு எரியுது அப்படிமா. என்ன சாம்பியன்ஸ் டிராபி T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்த கோச் நீங்க கலாய்க்கிறீங்க. எனக்கு நீங்க பாத்தீங்களா என்ன அடி, சும்மா அப்படியாதான் அடிச்ச ஷாட்லாம் ஆஃப் சைடு 6. வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல ஒரு 6 அடிப்பான் பாருங்க, என்ன 6 தலைவன் இன்னைக்கு. அதான் எனக்கு பீஸ்ட் ஃபார்ம்ல வந்திருக்காப்ல தலைவர். அவ்வளவுதான் ஆரஞ்சு கேப் நினைச்சு பாரு, ரோஹித் சர்மாவோ இல்ல விராட் கோலியோ ஆரஞ்சு கேப் எடுப்பாங்க. நடுவுல இந்த கௌசிக் வந்தா இன்னொருத்தர் இருக்கிறாருல லிஸ்ட்ல, என்ன எவ்வளவு பெரிய ஜாம்பவான் பிரின்ஸ். என்ன ரொம்ப கலாகிறீங்களா அவரை? அவனும் நல்ல என்னங்க என்ன இருந்தாலும் விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு சீசன்ல அதிக ரன் வந்து பிரின்ஸ் கிட்ட தான் இருக்கு. கில்லு 890 ரன் சும்மாவா? அந்த விராட் கோலி ரெக்கார்டா பயமுறுத்துனது 2 பேர் தான், ஒன்னு கில்லு இன்னொன்னு பட்லர். தான் பட்லர் கடைசியில 2-3 மேட்ச் கடைசி, ஆமா கடைசி ஒரு 4-5 மேட்ச் சொல்லிட்டான். இல்லனா அதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். சரி 2012 வரைக்கும் நான் ஒரு கப்புமே மும்பைட்ட இல்ல. இந்த வருஷம் அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா அவங்க கிட்ட கப் இருந்தது இல்ல. இந்த வருஷம் அப்படி ஏதாவது ஆயிடுமா? உடனே நீங்க வந்து அதான் போன மேட்ச் சொன்னது, போன வீடியோல சொன்னது. நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து இந்த மேட்ச் மும்பை ஜெயிக்காதுன்னு வின் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் ஆனா வின் பண்ணிட்டீங்க. ரிக்கில்டன் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ரிக்கில்டனும் அதான் நம்ம ரோஹித் பேசுனது, ரிக்கில்டன் பேசல. ரிக்கில்டன் வந்து கிட்டத்தட்ட வந்து டீகாக்கோட அப்டேட் வெர்ஷன் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். ரூபிள் கட்னு இல்ல, அவனும் நல்லா தான் காட்டுறான். என்னங்க ஷாட்லாம் பாத்தீங்களா இல்ல? ஆரஞ்சு கேப் போட்டு சுனில் நரேன் எல்லாம் போட்டு முடிச்சு விட்டான். சுனில் நரேன் சூப்பரா ஆடுனான். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, ரோஹித் சர்மா எக்ஸலென்ட். வருண் சக்கரவர்த்தி இங்க பாரு, எந்திரிக்கவே கூடாதுட்டான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்றது, கஷ்டமா இருக்குது. சோ இந்த முறை பால்டன்ஸ்க்கு கப்பு கண்டிப்பா. நேத்து வந்து ஆர்சிபி கப்பு நீங்க, இன்னைக்கு பால்டன்ஸ் நீங்க. நேத்து என்ன சொல்லுங்க, சாம்பியன்ஸ் ஆர் பேக் ன்னு, டாப் 4 வருவாங்கன்னு. இதுக்கு கப்பு கன்ஃபார்ம் பண்றீங்க? கப்பே வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் சொல்றீங்களே. சிஎஸ்கே நிலைமை பிரவிஸ் இல்ல, டோனியும் போயிட்டாப்ல. தோனி வந்து டீம் கூட டிராவல் பண்ணலையா அப்படின்னா என்ன, தலை ரிட்டையர்டா? தலை என்னோட சைல்ட்ஹுட் முழுக்க நான் பார்த்த ஒரே ஹீரோ. உண்மையாலுமே நான் வந்து எந்த ஒரு சினிமா ஸ்டாருக்கும் ஃபேன் கிடையாது. நான் ஃபேன், நீ யாரோட ஃபேன் மக்கள் சாதாரணமாவே பொதுவாவே கேட்டா எல்லாரும் சினிமா ஹீரோ சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து தோனியை தான் சொன்னேன். ஐ எம் தோனி ஃபேன், தோனி கண்ணி, தோனி தான் எல்லாமே. எனக்கு தலைவன் தான், தலை தான். போன வருஷம் தோனி வந்து ஆடினப்ப எத்தனை பேரு எப்படி கதை, வயசாயிருச்சு என்ன ரிட்டையர் ஆயிட்டு போப்பா, என்ன சும்மா வந்து இப்ப இன்ஸ்டாகிராமத்தை புடிச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு எவ்வளவு கதறானுங்க. இந்த வருஷம் பாருங்க புரிஞ்சுக்கான். புரியுதுங்க, கஷ்டமா இருக்கு. தலைவன் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். அதாவது ரவி சாஸ்திரி சொல்லிருக்காரு, கமெண்ட்லயே சொன்னாரு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்களே, தோனி இல்லைன்னா ஐபிஎல் இல்ல, வேற யாரு, அவ்வளவுதான். தோனி போயிட்டாருன்னா ஐபிஎல் நேரத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இல்ல? இந்த ஐபிஎல் வந்து சுவாரஸ்யமா இல்ல, ஏன் அப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. காரணம் ஒருவேளை தோனி தானோ? தலைவன் தான், என்ன பண்றது. தோனி அந்த அளவுக்கு சகாப்தம், கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அதாவது சச்சின் வந்து பீலேனா, தோனி வந்துட்டு மெஸ்ஸி, லெஜெண்ட் கேட்டகரிஸ்ல. அப்படி பார்த்தா பீலே லெஜெண்ட் தான், பட் எனக்கு வந்து மெஸ்ஸி அதுக்கு மேல. நீங்க சச்சினுக்கு மேல டோனின்னு சொல்றீங்களா? சொல்லலாம். நான் அப்படிலாம் சொல்றேன். எனக்கு பீலேவும் பெரிய பிளேயர் தான், மெஸ்ஸியும் பெரிய பிளேயர் தான். அதே நீ வந்து யாராவது கேப்பீங்க, இப்ப விவியன் வச்சாருன்னு, மேரடோனா அவ்வளவுதான். ஏன்னா ஒண்ணு விட்டு முட்டு. ரொனால்டோ யாரு? ரொனால்டோ கிரிக்கெட்ல யாரு கேட்பாங்களா இல்லையா? அப்ப நான் கேட்பனா கேட்க மாட்டேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிளேயரா வச்சுக்கோங்க, நான் எனக்கு பிடிச்ச பிளேயரா சொன்னேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோதரி வைக்க போறாங்க உங்களை. CR7 நான் மெஸ்ஸி ஃபேன். CR7 மாறி போயினுக்கிறோம். சரி, தலைவன் டோனி போயிட்டாப்ல, கஷ்டமா இருக்கு. என்ன அபிஷியலா வரல, டிராவல் பண்ணல அப்படின்றது மட்டும் வந்துருக்குது. இப்ப டிராவல் பண்ணலன்னா மறுபடியும் எங்கேயுமே நடுவில் ஜாயின் பண்ணிக்க மாட்டாரு. அடுத்து சென்னை வந்தா எனக்கு தெரியல, கஷ்டமா இருக்கு பேசவே. இப்படிதானே எங்களுக்கு 2018 இருந்திருக்கும், டிவிலியர்ஸ் போனப்ப 2021 இருந்திருக்கும். அந்த கஷ்டம் இப்ப புரியுதா உங்களுக்கு? தலைவன் வந்து ரன் அவுட் ஆயிட்டு போன அந்த 19ல அதுக்கப்புறம் அந்த கண்லாம் இப்ப கூட ஏன் ஃபேர்வெல் வந்து ப்ராப்பரா குடுக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரி டோனிக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க? ஒருவேளை கொடுத்தது ஃபேர்வெல்
சீரியஸா கொடுத்தது குமாரு, ஃபேர் தானோ 50 ரூபாய்க்கு நடி, நீ 500 ரூபாய்க்கு நடிக்கிற. எனக்கு சீரியஸா கலங்குதுங்க. சரி உங்களுக்கு புரியல, நான் அவ்வளவு பெரிய தோனி ஃபேனுங்க. சரி, மும்பை கம்பேக். மும்பை வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி கப் அடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கானுங்க. மேபி உங்களுக்கு தான் என்ன டீம் வேற லெவல். நீங்க டோனிக்கு ஒரு தனி வீடியோ போட்டுக்கோ, இது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ, நாளைக்கு யார் ஜெயிப்பா அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். நாளைக்கு சிஎஸ்கே ஆர்ஆர். என்னன்னா சிஎஸ்கே வந்து வெளியே போய் விளையாடுற, அதாவது அவே மேட்ச், இந்த அவே மேட்ச்ல 1-2 மேட்ச் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுல இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு நம்மளோட ஹோம் மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா குவாலிஃபை ஆயிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்ச். 100% ஜெயிச்சோம். நாளைக்கு பிரவிஸும் இல்ல, கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வின் பண்ணனும். வந்துட்டு சஞ்சு சாம்சன் ஆடணும். ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கு. ஒன் டவுன் யாரு? ஆமா, ஆயுஷ் மாத்ரே எங்க இருக்காங்க? ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அந்த மாதிரி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3ல ஆயுஷ் மாத்ரே, 4ல உர்வில் பட்டேல், 5ல சிவம் துபே, 6ல பிரசாந்த் வீர். மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா, ஆர்சிபி இவனுங்க பவுலிங் லைனப்புக்கே 200க்கு மேல போகுது. சிஎஸ்கே பவுலிங் லைனப் நினைச்சாவே கஷ்டமாகுதுங்க. எத்தனை அடிக்க போராடுகளோ பாப்போம் நாளைக்கு. நீங்க யார் சொல்றீங்க, யார் ஜெயிப்பா? மனசு எனக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும், பட் கஷ்டமானு தோணுது. ஆர்ஆர் ஜெயிப்பாங்களோன்னு எனக்கு உள்ள ஃபீல் வருது. எனக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிருமா? சரி, ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே ப்ரோ, பார்க்கலாம்.